நான் சொல்ல சொல்ல கேட்காம பேபிக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு நிறைய ஆப்பிள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க லாஸ்ட் வீக்கு. என் பேபி வேற இப்போ ஆப்பிள்ன்ற வார்த்தையை சிகப்பு கலர் பச்சை கலர்ல எந்த பழம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும்னு ஆயிடுச்சு. என்ன பேன் கேக் பண்ணி தரவன்னு கேட்கும்போது ஆப்பிள் பேன் கேக்குன்னு சொன்னதுனால இதை நான் செஞ்சேன். செய்யறது ரொம்ப சிம்பிள். ஆப்பிளோட தோல் எல்லாம் சீவிட்டு துருவிட்டு கொஞ்சமா நெய்யில் பட்டர் போட்டு நல்லா அது சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை பேன் கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மில்க் சேர்த்து ஒரு திக்கான பேன் கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதை இப்போ குட்டி குட்டி பேன் கேக்காக சுட்டு எடுத்தால் சூப்பரான ஆப்பிள் பேன் கேக் ரெடி. இதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி எந்த ஸ்வீட்னருமே ஆட் பண்ண தேவையில்ல. ஆப்பிளோட ஸ்வீட்னஸே போதும். இப்போ இந்த பேன் கேக்கை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தோட்ட வேலைகள் என்னை அழைக்கிறது. அது என்னவோ தெரியல, இந்த வெய்ய நாள் வந்தால் மட்டும் நிறைய வேலை இருக்கிற மாதிரியே இருக்குது. 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது நமக்கு. விதை போட்டு வச்சிருந்த தக்காளி செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளின்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. தக்காளி காய்க்கும் போது என் பேபி அதை பார்த்து ஆப்பிள்னு சொல்லாமல் இருந்தால் சரி.